தலைப்பு: வீர ஆஞ்சநேயர் மற்றும் சூரியனின் பாடசாலை அமோட்சி. வீரா அஞ்சனேயார் அண்ட் த சன் ஸ்கூல். ஒரு நாள் சின்ன ஆஞ்சநேயர் எழுந்தவுடன் உடனே ஓடிச் செல்லத் தொடங்கினார். எங்கே தெரியுமா? வானத்தில் பிரகாசமாக பிரகாசிக்கும் சூரியனை நோக்கி. அவரால் என்ன நினைக்கப்பட்டது தெரியுமா? அந்த சூரியன் ஒரு பெரிய பழம் போல தெரிகிறதே, நான் அதை பறித்து சாப்பிட வேண்டுமா? அப்படியே வானத்தை முட்டி முட்டி பறந்தார். சூரியனை நோக்கி விரைந்தார். அந்த நேரத்தில் தேவர்கள் பதற்றமாகி போனார்கள். இந்த குஞ்சு வாலிபம் சூரியனையே விழுங்கப் போகிறானே என்றார்கள். உடனே இந்திரன் கம்பீரமாக வந்து வஜ்ராயுதத்தை, இரும்பு சண்டியுடன் கூடிய ஆயுதம், எறிந்தார். அது நேராக ஆஞ்சநேயரின் தாடையை தாக்கியது. அவர் மயங்கி கீழே விழுந்தார். இந்த நிகழ்வால் தான் ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் தாடையால் பாதிக்கப்பட்டவர் என்ற பெயர் வந்தது. ஆனால் அதுவே முடிவல்ல. வாயுவுக்கும் காற்று தெய்வம் ஆஞ்சநேயரின் அப்பா கோபம் வந்தது. என் மகனுக்கு இது நடந்தது. நான் காற்றை நெளிக்க மாட்டேன் என்றார். உலகமே திடீரென்று இருளடைந்தது. எல்லோரும் சோகத்தில் மூழ்கினர். தேவர்கள் தயங்கிவிட்டனர். அப்பொழுது பிரம்மா, இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் வந்தார். அவர்கள் ஆஞ்சநேயரை குணமாக்கி அவருக்கு பல ஆசியையும் வரங்களையும் கொடுத்தார்கள். இந்த சம்பவத்துக்குப் பிறகு ஆஞ்சநேயர் சூரியனையே வண்ண குருவாக கேட்ட டீச்சர் எடுத்துக்கொண்டு கல்வி கற்றார். ஏன் தெரியுமா? அவர் நினைத்தார், சூரியன் நாளும் அசையாமலும் விடாமலும் கடமையை செய்கிறார். அவரைப் போல நானும் உண்மையும் பக்தியுடன் வாழ வேண்டும். கதை சொல்லும் குறிப்பு: இந்த கதையில் ஆஞ்சநேயரின் சுறுசுறுப்பும் தைரியமும் மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் மிக முக்கியமான அம்சங்கள். அவர் ஒரு சாதாரண வானரக் குட்டி அல்ல. அவர் கடவுள் பக்தியும் நேர்மையும் நிறைந்த வீரன். நீங்களும் பயிற்சி பெற விருப்பமா? ஆஞ்சநேயரைப் போல தினமும் சிறிய முயற்சி எடுத்தால் நாமும் பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். வேறொரு ஆஞ்சநேயர் கதைக்காக தயாரா?